வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாத பூண்டு சட்னி. அதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துக்கலாம். அரை முடி தேங்காய், 75 கிராம் பொட்டுக்கடலை, 6 பல் பூண்டு, 2 வரமிளகா, சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, உப்பு. இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு அரைச்சி அடுத்தது அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டோம் அப்படின்னா சட்னி ரெடி ஆகிடும். இதுக்கு கடுகு தாளிப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து இறக்கினாவே போதும். எப்படி செய்யறதுன்னு மிக்சியில் அரைச்சப்பறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இது இப்போ கடுகு தாளித்து கடுகு போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே கடுகெல்லாம் தாளித்து தான் வச்சுருப்பேன். அதனால் சும்மாலாம் கடுகு தாளிச்சிட்டு இருக்க மாட்டேன். நான் இந்த மாதிரி தாளித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டக்குன்னு நமக்கும் வேலையாகுங்கிறதுனால நான் கடுகெல்லாம் தாளித்து வச்சுருப்பேன். இது ரெடி ஆகிடுச்சு. இதை சூடான சாதத்தில் கடலெண்ணெய் விட்டு இதை சட்னி போட்டு சாப்பிட்டா இந்த மழைக்கு அதுக்கும் சூடான சாப்பாட்டுக்கும் சும்மா டேஸ்ட் அள்ளும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.